இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்து நடக்க போகிற ஸ்மாக் டவுனோட மெயின் ஈவெண்ட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். லாஸ்ட் ராவில் சித்ருலின்ஸ் ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணியிருப்பார். என்ன கன்ஃபர்மேஷன் பண்ணியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, நான் உங்கள் 2 பேர்த்தையும் பழி வாங்கணும். அடுத்த தடவை ரோமன் ரிங்ஸை நான் பார்த்தேன்னா கண்டிப்பாக அட்டாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் சித்ருலின்ஸ் வந்து இப்படி தோப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஏன்னா அந்த மேட்ச்சில் வந்து ரோமன் ரிங்ஸ் வந்து சித்ருலின்ஸை இழுத்து வெளில போட்டதுனால, ஸ்டீல் கேஜில் வெளில போட்டதுனால சித்ருலின்ஸ் வின் பண்ணிட்டார். சிஎம் பங்க தோத்துட்டார். அதே வச்சு நக்கல் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஹிண்ட்டு கொடுத்துருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வாரம் அதாவது வரப்போற ஸ்மாக் டவுன்ல ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுன்ல நாங்க 3 பேருமே அங்க இருப்போம் அப்படின்ற மாதிரி கன்ஃபர்மேஷன் பண்ணியிருப்பாரு. அதையும் WWE அஃபிஷியலா ட்விட்டர்ல போஸ்ட் போட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்றது என்ன பற்றி கேட்டிங்கன்னா, என்னோட ப்ரிடிக்ஷன் என்ன கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரோமன் ரிங்ஸும் பால் கேம்னு வருவாங்க. ரோமன் ரிங்ஸும் பால் கேம்னு வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டு இருந்த கொஞ்ச நேரத்தில் சிஎம் பங்க் வருவார். சிஎம் பங்க் வந்தோடனே பால் கேமன் ரோமனுக்கு சப்போர்ட் பண்ணுவார், சிஎம் பங்க் சப்போர்ட் பண்ணுவார்ன்ற ஸ்டோரிலின்னு அந்த இடத்துல பில்ட் ஆகும். அந்த இடத்துல பில்ட் ஆகிட்டு இருந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பால் கேமன் தடுமாறிக்கிட்டு இருப்பார். யாருக்கு சாதகமாக பேசுன்னு இங்கே பார்த்தா சிஎம் பங்க், அந்த பக்கம் பார்த்தா ரோமன் ரிங்ஸ், அங்கே பார்த்தா நண்பன், இங்கே பார்த்தா தலைவன் அப்படின்ற மாதிரி பால் கேமன் உருட்டிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இவங்க 2 பேருக்குள்ளே கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருக்கும். பால் கேமன் தடுக்க முயற்சி பண்ணிட்டு இருப்பார். அந்த இடத்துல யார் வருவான்னு கேட்டிங்கன்னா, ஷாக்கிங்காக சித்ருலின்ஸ் வருவார். லாஸ்ட் ராவில் வந்து அடிச்சு போட்டதுக்கு ரோமன் ரிங்ஸ் வந்து எம்எஸ்டி கார்டனில் வச்சு அடித்ததுக்கு வந்து ரிவெஞ்ச் எடுக்கும் விதமாக கண்டிப்பாக சித்ருலின்ஸ் வார்னிங் கொடுத்துரு. அந்த வார்னிங்கை நிறைவேற்றும் விதமாக இந்த இடத்துல வருவார். இந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ண தான் வருவார். ஃபஸ்ட்டு பேசிக்கிட்டே வருவார். ஆடியன்ஸ் ஊன்பாங்க, அது கத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியே பேசிக்கிட்டே வருவார். பேசிக்கிட்டே வந்த உடனே அட்டாக் பண்ண போவார். அட்டாக் பண்ண உள்ள போனோடனே சிஎம் பக்கம் தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுவார். அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸ் அட்டாக் பண்ணுவார். 2 பேரையும் அட்டாக் பண்ணி தெரிக்க விடலான்னு பார்ப்பாரு. ஆளுக்கு ஒரு ஸ்டாம்பு கூட வச்சு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ரோமன் ரிங்ஸும் பால் கேமனும் இந்த இடத்துல வந்து ஸ்டேஜில் கிடப்பாங்க. சிஎம் பங்கு வந்து வெளில கிடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல வந்து சித்ருலின்ஸ் ஸ்டாண்ட் அவுட் ஆகி சித்ருலின்ஸ் அப்படியே செலிப்ரேஷன் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு ரிங்கை விட்டு வெளில போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வர ஸ்மாக் டவுனை பார்த்தீங்கன்னா சித்ருலின்ஸ்க்கான நாளாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த ராவில் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கான நாளாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க 3 பேருக்கான ஃபியூடை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கன்ஃபர்மேஷன் பண்ணி ரெசில்மேனியா 41க்கு இவங்க 3 பேருக்கும் டே 1ஓட மெயின் ஈவெண்ட் மேட்ச் வைக்கிறதுக்காக இந்த மாதிரியான பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. ஏன்னா ரோமன் ரிங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 2 பேர் அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சித்ருலின்ஸ் 2 பேர் அடிக்கணும். அதுக்கப்புறம் சிஎம் பங்க் 2 பேர் அடிக்கணும். அதுக்கப்புறம் 3 பேருமே மாறி மாறி அடிச்சிக்கணும். அப்போ தான் ஸ்டோரி லைன் பயங்கரமாக இருக்கும். அதனால் என்னோட ப்ரிடிக்ஷன் என்னன்னா, இந்த ஸ்மாக் டவுன் வந்து சித்ருலின்ஸ்க்கானதாக இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படின்றது என்னுடைய கருத்து. இதை பற்றி உங்களுடைய கருத்துன்ற கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.